கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அதிசயங்கள் தாங்க. மேத்தா என்கிற நம்முடைய வாழுகின்ற கவிஞர் சொல்கிற போது வானவில் பற்றி ஒரு அதிசயம் சொன்னார். சொர்க்கத்திலிருந்து எரியப்படுகிற எந்த பொருளுமே அழகாகத்தான் இருக்கும் வானவில் அப்படின்னு போட்டிருப்பார். அது சொர்க்கத்திலிருந்து எரியப்படுற பொருளாக அது. சூரியனுடைய ஒளி மலைச்சாரலில் ஊடுருவும் போது அந்த விதமான ஒரு தோற்றம் ஏற்படும். ஆகாயத்தை பார்த்து கொண்டிருந்தாலே வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் அது ஒரு செய்தி தரும் அப்படிம்பாரு கவிப்பேரரசு வைரமுத்து. சரி, நாம் பிறந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கூடிய விஷயங்கள் என்ன? நாம் பிறப்பதற்கு முன்பாக, பிறந்த பிறகு, நாம் போன பிறகு கூட இருக்க போகக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், என்றும் உள்ள சூரியன், எப்போதும் ஒளிர்கின்ற சந்திரன், சுழன்று கொண்டே இருக்கின்ற பூமி, சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு. அதுபோல் இந்த சூரியனை பற்றியும் சந்திரனை பற்றியும் பாடாதவர்கள் கவிஞர்களே இல்லை. சிலப்பதிகார ஆசிரியர் கூட ஞாயிறு போற்றுதும் என்றது சூரியனை பாடியிருக்கிறார். திங்களை போற்றுதும் என்றும் பாடியிருக்கிறார். மாமலை போற்றுதும் என்றும் பாடியிருக்கிறார். இவையெல்லாம் கண்ணுக்கு தெரிகின்ற கடவுளர்கள் மாதிரி. சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டும்னு சொல்கிறோம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒளி நம்முடைய உடம்பில் படுற போது அதுக்கான நிறைய எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஏன் சூரியனை பற்றி நம்ம பேச வேண்டிய சூழல் என்ன அப்படின்னா, 21/6/2020 அன்று சூரிய கிரகணம் ஏற்பட போகுது. சந்திரன் பூமியை சுற்றுகிறது, பூமி சூரியனை சுற்றுகிறது. இது ஒரு ஒளிவட்ட பாதை. இந்த ஒளிவட்ட பாதையில் இப்படி சுழன்று வருகிற போது ஒரு இடத்தில் ஒரு நாளில் நேர்கோட்டில் இரண்டும் சந்திக்கிற போது, அதாவது சந்திரனின் நிழல் பூமியில் விழுகிறது. அது சந்திரன் சூரியனை மறைக்கின்றது. அப்படி சூரியனை மறைக்கிற போது அதனுடைய நிழல் இங்கே நமக்கு இருளாக தெரிகிறது. இதுதான் சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புராண கதைகள் எல்லாம் உண்டு. திருப்பார்கடலை கிடைந்த போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்தது. கிருஷ்ண பரமாத்மா மோகினி அவதாரம் எடுத்து அதை தேவர்களுக்கு கொடுத்தாரு. அப்போ ராகு கேது என்கின்ற அந்த கிரகங்கள் தேவன் வடிவத்தில் உட்கார்ந்துருக்க, அது வாங்கி சாப்பிட்ட உடனே கோபம் கொண்டு அதில் வாளால் வெட்டினாங்க. அது 2 கிரகமாக மாறி போச்சு. அது சூரியனும் சந்திரனும் தான் அதை காட்டி கொடுத்தாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அது 2ஐயும் அதை பிடிச்சிட்டு இருக்குன்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அதை சொல்லி வச்சாங்க. இருக்கட்டும், புராணங்களில் சொல்லப்படுகின்ற செய்திகள் எல்லாம் ஏதோ ஒரு உட்கருத்தோடு இருப்பவை என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த சூரியனை இது மறைக்கின்ற போது, இந்த நிழல் மறைக்கின்ற போது இந்த கிரகணம் எப்படி ஏற்படுகின்றது? அது பல்வகையாக சொல்கிறாங்க. முழுமையான சூரிய கிரகணம் உண்டு. அதே மாதிரி ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறாங்க. அதாவது பாதி மறைச்சி மேலே மட்டும் இப்படி ஒளிவட்டம் தெரியுமா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வைரமோதிரம் மின்ற மாதிரி இருக்குமா, அது மாதிரி. இப்போ முழு ஒளிவட்டமாக மறைப்பதும் உண்டு. சந்திர கிரகணம்னு தனியாக ஏற்படும். இந்த சூரிய கிரகணம் ஏற்படுற போது இந்த ஆச்சரியம் அது என்னென்னா, பகலில் நல்ல முழு நேரத்தில் சூரியன் பிரகாசித்து கொண்டிருக்கப்ப அப்போ அந்த சந்திரன் அப்படி குறுக்க போகிற போது அது கொஞ்சம் கொஞ்சமாக இருள் அடைஞ்சிக்கிட்டே வருது. சூரிய கதிர்கள் நமக்கு கிடைக்காமல் போகுது. அப்படியே போய் என்னாகுமா, முழுமையான சூரிய கிரகணம் ஏற்பட்டால் இருண்டு போகுமா பூமி. அந்த நேரம் பறவைகளெல்லாம் மாலை ஆயிட்டதோன்னு நினச்சிட்டு கத்திக்கொண்டு சேருமா. நான் சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேன். பிற்பகலில் எல்லாரும் அந்த நேரத்தில் வெளியே வர வேண்டாம் அப்படிம்பாங்க. வெறுங்கல்ல சூரியனை பார்க்க வேண்டாம், வெளியில் வர வேண்டாம் அப்படி தான் சொல்லுவாங்க. இது நம்ம மூட நம்பிக்கைலாம் நினைக்க வேண்டாம். இது நிகழ்கிறது தான் இது. ஏன்னா அதிலேருந்து வரக்கூடிய அந்த கதிர்களில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் அது நம்மளை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, இதுக்கு புராணத்தில் இது பற்றிய செய்திகள் இருக்கா அப்படின்னா இருக்குதுங்க. மகாபாரதத்தில் 13ஆம் நாள் போர் அன்றைக்கு
அபிமன்யு இறந்து போகிறான், கொல்லப்படுறான். அப்போ அர்ஜுனன் ஒரு சபதம் பண்ணுறான், நாளை மாலை சூரியன் மறைவதற்கு முன்பாக என் மகன் அபிமன்யுவை கொன்ற சயத்ரதனை நான் போர்க்களத்தில் வீழ்த்துவேன். அப்படி வீழ்த்தாவிட்டால் என் உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படிங்கிறான். இதை கேள்விப்பட்ட துரியோதனன் என்ன பண்ணுறான், அன்றைக்கி யுத்தமே பண்ண வேண்டாம்ங்கிற மாதிரி இவனை பாதுகாக்கிறது மாத்திரம்தான் யுத்தம்னு வச்சுக்கிறான். சயத்ரதன் அவனுக்கு மைத்துனன். அதாவது துரியோதனுடைய கடைசி தங்கச்சி பேர் துச்சலை, அவருடைய கணவன் தான் இந்த சயத்ரதன். அவனை பாதுகாக்கிறதுக்காக பல்வேறு உபயங்கள் பண்ணி ஒரு குழி வெட்டி அதில் அவனை உள்ள இறக்கி சுற்றி படைகளை நிப்பாட்டி அர்ஜுனன் நாளை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. கிருஷ்ண பரமாத்மா தேர் ஓட்டுறாரு, சயத்ரதனை தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. நேரம் ஆகிட்டே இருக்குது. சூரியன் மறைவதற்கு முன்பாக அவனை கொல்லணும், இல்லைன்னா தான் செத்து போகணும். இப்போ அர்ஜுனன் செத்து போயிட்டானே யுத்தம் முடிஞ்சு போகும். துரியோதனன் ரொம்ப ஆவலை காத்துக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு என்னாச்சுன்னு கேட்டால் இருள தொடங்குது. இருள தொடங்கின உடனே துரியோதனனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மாலை ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்போ சூரிய வெளிச்சம் சுத்தமாக மறைஞ்சு போச்சு. மறைஞ்ச உடனே மாலை ஆயிடுச்சு, இனிமே கவலை இல்லை, இனி நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயத்ரதன் என்ன பண்ணானா, சடார்னு மேலே வந்தானாம். உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, அர்ஜுனனை பார்த்து, அதோ சயத்ரதனுடைய தலை தெரிகிறது, போடு பானத்தை சொல்லிவிட்டு, அர்ஜுனா கவனமாக போடு, அந்த தலை கீழே விழுந்துச்சுன்னா யார் அந்த தலையை வெட்டி வீழ்த்தினார்களோ தள்ளி விடுறாங்களோ அவங்களோட தலை வெடித்து போகும். அப்போ நான் என்ன செய்யட்டும்னு கேட்டான் அர்ஜுனன். அதை பந்தாடிக்கிட்டே போ. சூரியன் மறைஞ்சிருச்சாக்குன்னு நினச்சி அவனுடைய தந்தையார் ஆற்றங்கரையில் மாலை நேரம் வந்துவிட்டதாக கருதி சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் கையில் போய் விழுகிற மாதிரி செய். அதே மாதிரி அர்ஜுனன் என்ன பண்ணான், அம்பெடுத்து அடித்தான். அந்த பந்தை காலில் ஏற்றுற மாதிரி பானத்தில் ஏற்றிக்கிட்டே போனான். அவர் கையில் போய் விழுந்துச்சு. அவர் தலையை கீழே விட்டார், அவர் தலை வெடிச்சு போச்சு. கதை முடிஞ்சிடல. இப்போ துரியோதனை எந்திரிச்சு சத்தம் போடுறான். சொன்ன வார்த்தையை மீறிட்டான் அர்ஜுனன். சூரியன் மறைஞ்ச பிறகு அவனை கொல்லக்கூடாது, யுத்த முறைக்கு எதிரானது, அநீதியானது அப்படின்னு கத்துனான். அப்போ தான் கிருஷ்ண பரமாத்மா நம்ம சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சூரியன் மறையலை, நான் தான் என்னுடைய சக்கரத்தை நான் என்ன பண்ணேன், இதோ அந்த சூரியனை மறைக்குமாறு செய்தேன், இதை பார் அப்படின்னு சொல்லி திரும்ப அப்படிங்கிறார். அவருடைய சக்கராயுதம் என்ன செய்யுது, அப்படியே இறங்கி வந்து அவருடைய திருக்கரத்துக்கு வருது. மீண்டும் சூரியன் ஒளிருது. சூரியன் மறைந்ததும் சூரியன் ஒளிர்ந்ததும் தன்னுடைய சக்கரத்தால் நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டினார் கிருஷ்ண பரமாத்மா. இது பாரதத்தில் வர்ற கதை. அப்படி மறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், ஒருவேளை சூரிய கிரகணத்தை கூட குறிவைத்து இந்த மாதிரியான செய்திகளை சொல்லியிருக்கலாம். மெல் கிப்சன்கிற ஹாலிவுட் ஸ்டாருடைய தயாரிப்பில் வெளிவந்த படம் அபகலிப்டான்னு ஒரு படம். அந்த படத்தில் அந்த ஒரு இனத்தார் இன்னொரு இனத்தாரை கொல்ல போகிறப்ப அப்போ ஏற்படுற அந்த சூரிய கிரண மாற்றத்தை வச்சு அந்த கதாநாயகனை வெட்டாமல் நிப்பாட்டிடுவாங்க அப்படியே. இது நம்ம நிறைய இதில் படிச்சிருக்கோம், புராணங்களில் படிச்சிருக்கோம். நான் நினச்சா இதை செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வானவியல் பற்றிய அறிவு இருந்தால் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இயற்கை பல அற்புதங்களை நிகழ்த்துகிறது, தனக்குத்தானே பல செய்திகளை செய்கின்றது. சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதனாம் என்னிட வேண்டாமோ என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கேட்பதைப் போல இயற்கையினுடைய பேராற்றலை புரிந்து கொள்கிற வாய்ப்பு மனிதனுக்கு அளிக்கப்படுகிறது. இன்னொரு விஞ்ஞானி கூட சொல்லியிருந்தாருங்க, இந்த சூரிய கிரணம் வந்துருச்சுன்னா இந்த கொரோனாவுக்கு ஒரு முடிவு வந்துடும்னு கூட ஒரு வார்த்தையை இப்போ நான் படித்தேன். அது நமக்கு உண்மையாக பொய்யோ தெரியாது, உண்மையாக இருந்தால் நல்லது. சூரிய கிரணம் தோன்றுகிறது 21/6/2020 காலை 9 மணியிலிருந்து 2:30 வரைக்கும். பொதுமக்கள், குழந்தைகள், ஆர்வமுள்ளவர்கள் வெறும் கண்ணால் சூரியனை பார்க்க வேண்டாம், அந்த நேரத்தில் வெளியில் வர வேண்டாம், பாதுகாப்பாக இருங்கள்.